ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை பொழுதிலே உங்கள் யாவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் என்னுடைய வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களுக்கு முன்பாக நிற்க தேவன் கொடுத்த இந்த நல்ல சிலாக்கியத்தை நினைத்து நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் கர்த்தரை பாடி அவருடைய மகிமையோடு அவரை ஆராதிக்க அவர் நம்மை பலப்படுத்தினார். Hallelujah. God has helped us to praise and worship his name until now. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை அவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் அவர் சமூகத்திலே வந்து காத்திருக்கிறோம். Let us wait in his presence to listen to what God wants to speak to us today. ஆபகுக்கின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார், அவர் என்னோடு என்ன பேசுகிறாரோ என்று நான் அவர் சமூகத்திலே காத்திருந்தேன், அப்பொழுது அவர் என்னிடத்திலே திருவுள்ளம் பற்றினார். We could read from the word of God that I waited in his presence to listen to what God wants to speak to me, and because of which God pleased in me. இன்றைக்கும் அவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று காத்திருக்கிறவர்களோடு கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். And even today God will definitely speak to those who are waiting in his presence to listen to his words. Praise the Lord. Hallelujah. உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 12வது திருவார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் திருச்சபைக்காக தருகிறார். And today God wants to speak to us from the verses Deuteronomy chapter 28 verses 12. எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க நாம அருமை சகோதரி வாசிக்கும்போது சகோதரியோடு சேர்ந்து அந்த வார்த்தை எல்லாரும் சத்தமாக வாசித்து நீங்க வேதாகமத்தை மூடிக்கொள்ள வேண்டும். I request everybody to read this Bible verse along with our sister, after which you can close your Bible. எடுத்தீங்களா? வாசிக்கலாம். ஏற்ற காலத்தில் வாசிங்க எல்லாரும் சத்தமா. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஒரு வாட்டி கூட சத்தமா வாசிங்க, ஏன்னா இது நீங்க உங்களுக்காக வாசிக்கிற வார்த்தை. இன்னொரு வாட்டி கூட சத்தமா வாசிங்க. நம்புறீங்களா? இந்த வார்த்தை 2025வது ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி, இன்னைக்கு 22 தானே, 23ஆம் தேதி காலையிலே 11:15 மணிக்கு எபனேசர் திருச்சபைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்காக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்த வார்த்தை இது. And this Bible verse is written exactly for you, 1000 of years ago. It is written by Holy Spirit for you who are seated here today. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். I really desire that this word will be fulfilled in all of your lives and my lives too. ஆனா நல்லா கவனிங்க, சாத்தான் நம்மோடு வந்து ஒருவேளை பேசுவான். இந்த வார்த்தை உங்களுக்கு சொன்ன வார்த்தை அல்ல, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதின வார்த்தை என்று சாத்தான் ஒருவேளை சொல்லலாம். There are chances that Satan would come and speak to you saying this is not written for you, instead it is for the people of Israel. ஆனால் பரிசுத்த வேதாகமம் எழுதின காலத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்ட அந்த நாளில் இருந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் இந்த வார்த்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ அவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வாக்குத்தத்தம் தான் இந்த வேதாகமத்திலே உள்ள எல்லா வார்த்தைகளும். However, let me tell you, all the words that is written in this holy Bible, even if it is written 1000 of years ago, it is written for all those who read and believe in it. ஆனா நல்ல கவனிங்க, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீரோ அநேக ஜாதிகளுக்கு கடன்
கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய். The word of God here says that you shall lend unto many nations and you shall not borrow. ஒருவேளை இந்த திருச்சபைக்குள்ளே இன்றைக்கு கடனாளிகளாய் வந்து அமர்ந்திருக்கிறவர்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், இனிமே நீ கடன் வாங்குவது இல்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாய் கர்த்தரின் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Today there could be people who are sitting here who have debts in your life, but God is speaking to you today saying that you will not be borrow anything, instead you will lend to others. ஒருவேளை நாம் யோசிக்கலாம், இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியமா? We might doubt that can these things happen in my life? என் சூழ்நிலைகளை பார்த்தால் கடனின் பள்ளத்திலே நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். கடனாளிகளுடைய தொல்லையால் தூங்க முடியல. இப்படி சூழ்நிலை இருக்கிற எனக்கு கடன் வாங்காமல் நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறுவேன் என்பது இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா என்று நீங்கள் யோசிக்கலாம். You might really doubt, looking at your situation, looking at your background, that I'm already drowned in debt. Can this even happen in my life? நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னது உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம். இந்த வார்த்தை மோசே மூலமாய் ஆண்டவர் பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Listen carefully, because when these words were spoken through Moses by God, the people of Israel were in the desert. கண்களை ஏறெடுத்து முன்னாலே பார்த்தாலும் பின்னாலே திரும்பி பார்த்தாலும் இடம் பக்கம் வலம் பக்கம் எப்பக்கம் பார்த்தாலும் வனாந்தரம்தான் முன்னாலே பின்னாலே தெரிகிறது. ஆமென். வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலைகளும் சுற்று சூழ்நிலைகளும் வாழ்க்கையிலே அவர்களுக்கு இல்லை. When they look in any direction, they could only see the desert that is in front of them. இன்னைக்கு என்ன கேட்கிற தேவ ஜனங்கள் நல்லா கவனிக்கணும், ஆண்டவருக்கு சூழ்நிலைகள் முக்கியம் அல்ல. So children of God should listen carefully and understand that God doesn't want any background. ஆமென். ஒரு வழி அருகிலே உட்கார்ந்திருக்கிற ஒரு சிறு பையனை பார்த்து, நீ இந்த தேசத்தை ஆளப் போகிறாய் என்று ஒருவேளை ஆண்டவர் சொன்னால் அவன் நினைக்கலாம், இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று. When God told a small boy that you will rule the nation, the boy might have thought that will this even happen? நல்ல கவனிங்க அன்பு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, சகோதரிகளே. ஆமென். மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு சின்ன பையனை பார்த்து நீ தேசத்தை ஆளுகிறவனாய் மாறப்போகிறாய் என்று ஆண்டவர் சொன்னால் அவன் யோசிக்கலாம், இதெல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்கிற காரியமா? சூழ்நிலையை பார்த்தால் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று. The children of God, I want to again tell you, if God spoke to a small kid saying that you shall rule the nation, he might think that looking at my situation, can that even happen? ஆனால் ஒரு சிறு பாலகனை அவன் தேசத்தை முழுவதும் ஆளத்தக்கதாக அபிஷேகத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து உயர்த்தி அது தாவீதின் வாழ்க்கையை கொண்டு இது நடக்கும் என்று நிரூபித்து காட்டினவர் என் ஆண்டவர். Our God is the one who proved that it could happen by making David rule over the nation. இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளை பார்த்து நீங்க நாளைக்கு ஒரு தீர்க்கதரிசிகளா மாற போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கிற காரியமா? When we look at the little kids here and tell them that you shall be a prophet, they might think that will that happen? இங்க இருக்கிற சகோதரிகளை, வாலிப பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசிகளாய் மாற்றுகிறார் அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா? Looking at the youngsters and sisters here, if I say that you shall be a prophet, you all might think that how can that happen? ஆனா எத்தனை பேர் நம்புவீங்க, கர்த்தர் உங்களில் சிலவர்களை தீர்க்கதரிசிகளாய் உயர்த்த போகிறார், எழுப்ப போகிறார்? How many of you can believe that God shall raise many of you here as prophets? கர்த்தர் நம் நடுவில் இருந்து சிலவர்களை ஆமென் தீர்க்கதரிசிகளாய் ஆளுகிறவர்களாய் ஆளுகைக்காரர்களாய் உயர்த்த போகிறார். God is going to raise many prophets among us. இதெல்லாம் நடக்குமா என்று நீங்க யோசிக்கலாம். You all might think that if God could happen. சூழ்நிலை சரியில்லையே. The situations are not just right. சூழ்நிலை அனுகூலமாய் இல்லையே. The situations are not right. சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது. All the situations are against. சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கிறது. Situations are not just perfect. ஆண்டவருக்கு உன் சூழ்நிலை முக்கியம் அல்ல. And
for God, situations are not சிறு many பையனை matter. பார்த்து தேசத்தை கலக்கும் தீர்க்கதரிசியாய் மாற்றுவேன் என்று சொன்னபோது அது நடக்காது என்று அவன் நினைத்தான். ஆனால் நடக்கும் என்பதை ஆமென் எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் நிறைவேற்றி காட்டினார். The little boy thought that he can never be a prophet, but in Jeremiah's life, that is what happened, and God proved it. அதனாலே ஒருவேளை இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் நினைக்கலாம் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடக்குமா? அதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க யோசிக்கலாம். இன்றைக்கு நீங்கள் கடனாளிகளாய் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கு கடனாளிகளாய் இருப்பீர்கள். நாளைக்கு உங்கள் கரத்தினாலே மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் அளவுக்கு கர்த்தர் உங்கள் கரத்தை ஆசீர்வதிக்க போகிறார். Hence, children of God who are seated here, you may be drowned in debt, and you might think that how can this verse fulfilled in my life? But God is speaking to you, saying that you will be able to borrow and lend to others. விசுவாசம் இருக்கா இல்லையா? அந்த How many கடன் of you வாங்குறவங்க தான் கடனாளிகளா இருக்கிறவங்க மட்டும் தான் ஆமென் அல்லேலூயா சொல்றாங்க போல் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. மத்தவங்க எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு பாஸ்டர், இனிமே வேண்டான்னு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. I think many are sitting here saying that I'm already blessed and this is enough. இப்ப நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லும்போது சூழ்நிலைகள் அவர்களுக்கு அனுகூலமா இல்ல. And when God spoke through Moses about this word, the situations were not perfect for them. வனாந்தரம், They were in desert. வனாந்தரம். இந்த வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேற எந்த ஒரு சான்ஸும் இல்லை, எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. There were no situations or that this word would be fulfilled. ஆனால் வசனம் சொல்லுகிறது, For the word of God clearly ஆண்டவர் says, அவர்கள் இடத்துல என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறினது. whatever God has spoken to them, all the words exactly happened. இன்றைக்கு கூட, இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே கூட உலகத்திற்கெல்லாம் கடன் கொடுக்கும் அளவுக்கு இஸ்ரவேலை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். Even when I'm speaking about this now, God has blessed Israel that they could lend to all the nations around. உலகத்தினுடைய வல்லரசுகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவுக்கு ஒரு குட்டி தேசமாகிய இஸ்ரவேலை ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றி இன்றைக்கும் மாதிரியாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். Even to the surprise of other mighty nations, God has raised the small group of Israel people. அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தம் அந்த நாளிலே ஒருவேளை சூழ்நிலைகளை பார்க்கும்போது இது நடக்காது என்று அவர்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையின்படியே அவர்களுக்கு நிறைவேற்றி அவர்களை உயர்த்தினார். The promised word that God spoke that day, they might have thought that that would never happen, but even today God is fulfilling this promise. இந்த வாக்குத்தத்தம் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் வனாந்திரத்திலே வைத்து அவர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் செய்ய வேண்டிய நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால், கீழ்ப்படிவீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும், வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். So when God gave this promised word to them, God told them that if you could abide to, if you could obey what I'm saying, you shall receive this blessing. என்ன வார்த்தை? அதனுடைய 1-2 வசனம் வாசிங்க சீக்கிரம். 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவன் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம், கீழே சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு அப்ப நல்லா கவனிங்க. கீழே அநேக வாக்குத்தத்தங்கள் 14 வசனம் வரைக்கும் வீட்டிலே போய் நல்லா வாசிக்கணும். அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மாத்திரமல்ல, இன்றைய புதிய ஏற்பாடு காலகட்டத்திலே புதிய ஏற்பாடின் இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் கூட சேர்த்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இவைகள் எல்லாம். So in chapter 28 verses 3-14, there is a lot of blessings and promised words that are listed, and this is not just for the people of Israel, it is also for us. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிகிறவனாய் இருக்க வேண்டும். So for all these blessings to be fulfilled in our life, God is saying that you have to diligently listen to the word of God and obey.
Praise the Lord. இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம், எண்ணாகமத்தின் புஸ்தகம், நான் உபாகமத்தின் யாத்ராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, இந்த 4 புஸ்தகங்களும் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து வந்தபோது நடந்த சம்பவங்களும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் கட்டளைகளும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற புத்தகம் இந்த 4 புத்தகங்களும். Exodus, Leviticus, Numbers, and Deuteronomy is these 4 books has all the blessings, the rules that God has given to the people of Israel that they must obey. நீங்க என்ன கவனமா கவனிக்கணும். ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலே இந்த வார்த்தைகளை பேச சொல்லுகிறார். Please listen to me carefully because God is speaking to you today so that you shall be blessed. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உங்கள் கரங்கள் காலியாக இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம், இன்றைக்கு பற்றாக்குறையோடு இருக்கலாம், இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இன்றைக்கு தனிமையிலே இருக்கலாம், இன்றைக்கு ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் மாற்றுவேன். Today you might be with empty hands, you might be a failure, but God is speaking to you saying that he shall change all of this. இந்த நிலைமை எல்லாம் உன்னை விட்டு மாறும். All these situations would change. இன்றைக்கு ஒருவேளை எங்கிருந்தாலும் எனக்கு உதவி வருமா, ஆமென், எங்கிருந்தாலும் மன்னா கிடைக்குமா, எங்கிருந்தாலும் தண்ணி கிடைக்குமா என்று நீ கையேந்தி நிற்கிற நிலைமையிலே இன்றைக்கு நீ காணப்படலாம். Today you might be begging for some water or food or manna. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலைகளை மாற்றி இன்றைக்கு மற்றவர்களிடத்திலிருந்து நன்மை கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிற நீ பிறர்களுக்கு கொடுத்து உதவும்படியாக நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எப்போ? அந்த ஒரு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளே நான் உன்னை கொண்டு வருவேன். And God is today saying that today you might be in a situation where you are looking for blessings from others, but God will make you lend to others, and when that would happen, when you enter the land of Canaan. நல்ல கவனிங்க, வனாந்தரம் நிரந்தரம் அல்ல. The desert is not forever. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, வனாந்தரம் நிரந்தரம் அல்ல. Look to the next person and say, the desert is not forever. இந்த பற்றாக்குறை நிரந்தரம் அல்ல. This poverty is not forever. இந்த வியாதி நிரந்தரம் அல்ல. This disease is not forever. இந்த தோல்வி நிரந்தரம் அல்ல. This failure is not forever. வனாந்தரம் நீங்கி, ஆமென், கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கிற ஒரு நாள் என் வாழ்க்கையில உண்டு. There would come a day in my life when this desert would go off and I will enter the land of Canaan. அங்க வனாந்தரம் இல்ல. There is no desert in Canaan. அங்க வெட்டாந்தரம் இல்ல. There is no empty land in அங்க Canaan. தோல்வி இல்ல. There is no failure in அங்க Canaan. பற்றாக்குறை இல்ல. ஆமென் சொல்லுங்க. Amen. மூஞ்சிங்களே பாரு. அங்க பற்றாக்குறை இல்ல. There is no poverty there. அங்க கடன் பிரச்சனை இல்ல. There is no debt. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், அங்க நான் உனக்கு ஆமென் கொடுக்கும் தேசம் நல்லதும் பெரியதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாயிருக்கும். Because God has promised you a land of flowing milk and honey. ஹல்லேலூயா. Hallelujah. பிரச்சனைகளா நீங்கும். All your troubles will change. கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கும். All your debts would be ஆமென். நீ கொடுக்கிறவனாய் உன்னை மாற்றுவேன். You shall lend to others. அப்படி நீ சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆனா இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கணும்னா நான் சொல்றது நீங்க கேட்கணும். God is saying that all of this will happen, but for that to happen you must do something. என்னது? சொல்றத ஒழுங்கா மரியாதையா கேட்கணும். Listen to what God is telling you. கேட்டா மட்டும் போதாது, என்ன செய்யணும்? அதன்படி கீழ்ப்படியணும். Not just listen, but you must obey. இப்ப நல்ல கவனிங்க, நான் சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால், For all of these blessings to be in your life, நான் உங்களுக்கு சொந்தமாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன். He's saying that I shall give you the land flowing with milk and honey. அந்த இடம் நல்லதும் பெரிதுமான தேசமாக That is இருக்கும். really good and a big place. அங்கே நீங்கள் நடாத திராட்சை செடிகளிலிருந்து நீங்கள் பழத்தை புசிப்பீர்கள். And you shall enjoy the fruits that you've not grown. நீங்கள் நாட்டாத ஒலிவ மரத்திலிருந்து நீங்கள் புசிப்பீர்கள். You shall enjoy the olives that you've not நீங்கள் grown. கட்டாத பெரிதும்
அழகுமான இல்லங்களிலே நீங்கள் வாசமாயிருப்பீர்கள். You shall live in big and beautiful houses that you have not built. நம்பிக்கை இல்ல போல இருக்கு. Are you not நீங்க believing? கட்ட மாட்டீங்க, பெரிய வீட்ல நீங்க இருப்பீங்க. You will not have built it, but நான் you இந்த வார்த்தை shall எல்லாம் stay. சொல்லும்போது நீங்க ஆமென்னு சொல்லிட்டு பெற்றுக்கொள்ளணும். யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் அப்படின்னு. You shall receive all of this saying amen. நல்லதும் அழகும் அலங்கார வஸ்துக்களால் நிரம்பப்பட்டதுமான பெரிய சொந்தமான வீடுகளை நான் உங்களுக்கு தருவேன். And the God shall give you such beautiful big homes for you to உங்களுக்கு live. நான் ஒலிவ தோட்டங்களையும் திராட்சை தோட்டங்களையும் எல்லாம் நான் சொந்தமாய் தருவேன். I shall give you grapes and olive farm. உங்களுக்கு நல்ல வேலையை தருவேன். I shall give you good job. உங்களுக்கு நல்ல வருமானத்தை I தருவேன். shall give you good income. உங்கள் பிள்ளைகளுக்கு உயர்ந்த இடத்திலே வேலையை தருவேன். Your children will be placed in big places. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தருவேன். They shall be educated. மண்டையிலே மசாலா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அவர்களுடைய புத்தியை நான் பெருக செய்வேன். I shall increase their, wisdom. ஆமென் காணமே. Hallelujah. ஹல்லேலூயா. நான் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? என்னாகமத்தின் புஸ்தகம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். The book of Leviticus 27:30 வாசிமா கேப்போம். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகமில்லா கர்த்தருக்கு. நான் சொன்னனே, வனாந்திரத்துல இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பெரிதும் விசாலமான தேசத்தை உங்களுக்கு தரும்போது அதுக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து ஒலிவ தோட்டங்களையும் திராட்சை தோட்டங்களையும் நீங்கள் சொந்தமாய் பெற்றுக்கொண்டு உங்கள் களஞ்சியங்கள் ஆசீர்வாதத்தால் நிரம்பும் போது நீங்கள் என்ன செய்யணும்? இப்ப நல்லா கவனிக்கணும், வாசிங்க. தேசத்திலே நிலத்தின் வித்திலும், அங்கே விதைகிற நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனிகளிலும் தசம பாகமெல்லாம் கர்த்தருக்கு உரியது. தசம பாகமெல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தம் ஆனது. நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கரத்திலே கொடுக்கும் எல்லாவற்றினுடைய தசம பாகங்களும் கர்த்தருடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So here God is saying that whatever God has blessed you with, whatever God has given you, the tithe is for the Lord and it is holy for God. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் எது? உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆவது அதிகாரத்திலே நான் வாசித்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களிலேயும் தசம பாகங்களை எல்லாம் அது கர்த்தருடையதா இருக்கிறபடியால் அது கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து தேவனுக்கு கொடுக்கணும். அமைதியாயிட்டீங்களே? So while in desert, when God promised all the blessings to the people of Israel that we spoke about, God is saying that you must tithe for the Lord. அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் இந்த வார்த்தை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So for that blessings to be fulfilled in your life, you must follow and obey this word. லேவியராகமத்தின் புஸ்தகம் 27ஆவது அதிகாரம் அதனுடைய 30ஆவது வார்த்தை அதே வனாந்திரத்திலே வைத்து ஆண்டவர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசின வார்த்தை. So the words in the book of Leviticus chapter 27 is what God has spoken to Moses in the same desert. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமென். நான் உங்களுக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலையும் தசம பாகம் யாருடையது? சத்தமா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எல்லா நன்மைகளிலும் தசம பாகங்கள் அப்படின்னா 10% யாருடையது? என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். So here God is saying that all the blessings that you would get when you are blessed, all of the tithe of the land is of the Lord's and we must give it to him. என்னுடையது ஒன்று பாஸ்டர் ஜோஷுவா கரத்துல இருந்தா நான் எப்பவுமே அவருக்கு கடனாளி. So if there is something of mine that is with Joshua, pastor, then I will be a debtor to him. கர்த்தருடையது ஒன்று நம் கரத்திலே இருந்தால் நான் எப்பவுமே கர்த்தருக்கு முன்பாக கடனாளிகளாய் இருக்கிறோம். So similarly, if there is something that belongs to
the Lord is still with us. We are always a debtor. ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் கடனாளிகளாய் இருக்க கூடாது. And God is saying that you should never be a நீங்க debtor. கடன் வாங்குகிறவர்களாய் இருக்க கூடாது, நீங்கள் கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். Instead you should be the one who lend to others. அப்படினா நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலையும் நீங்கள் தசம பாகங்கள் யாருடையதோ அவருக்கு அதை திரும்ப கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். So what you must do, whatever God has given to you, you must give the tithe to the Lord. பைபிள்ல ரெண்டு காரியம் ஆண்டவர் என்னுடையது என்று சொன்னார். There is two. மூணு காரியம் சொன்னார். ஒன்னு நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொன்னார். There's actually three things that God has said that it is mine. ரெண்டு தசம பாகங்கள் எல்லாம் என்னுடையது என்று ஆண்டவர் சொன்னார். So the first thing is you, the second is the tithe for the Lord. மூன்று ஓய்வு நாள் என்னுடையது என்று ஆண்டவர் சொன்னார். And the third is the Sabbath day, it is God. என்னுடைய ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். And God has spoken saying that be holy on the Sabbath day. இந்த மூன்றும் உங்களுடையது அல்ல, இது மூணுமே கர்த்தருடையது. These three are not yours, it's the Lord's. ஆமென். நல்லா கவனிக்கணும். ஓய்வு நாளை ஆசரிக்காம, நான் அடிக்கடி இது சொல்ற காரியம், ஓய்வு நாளில வேறு எதுக்காகலும் நீங்க நேரத்தை செலவிட்டு ஓய்வு நாளில நீங்கள் கர்த்தரை ஆராதிக்காம போனா நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக கடனாளிகளாய் இருக்கிறீர்கள். So I'm telling you, if on a Sunday if you do anything else other than worshiping the Lord, you are a debtor to Lord. ரெண்டு தசம பாகங்களை கர்த்தருக்கு கொடுக்காமல் தசம பாகங்களை நாமாக எடுத்துக்கொண்டால் நாம் கர்த்தருக்கு முன்பாக கடனாளிகளாய் இருக்கிறோம். And the second thing is the tithe. If you are not giving tithes to the Lord and instead keeping it to yourself, you are a debtor. அருமை தேவஜனமே நல்லா கவனிக்கணும். என் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஊழியத்தை, என் விசுவாச வாழ்க்கை ஆரம்பித்ததில் இருந்து 32 வருஷம் முடிஞ்சிச்சு, 33 வருஷம். இன்று வரையிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்றால் அதற்கு காரணம் நான் தரித்திரத்தில் இருக்கும் போதும் கர்த்தருடைய தசமபாகத்தை நான் எடுத்து செலவிட்ட சரித்திரமே இல்லை. From the start of my life, you know, when I started this life around 33 years ago, from then I used to tithe to the Lord without, you know, fail, and that is what God has brought me to this place. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு கொடுத்தால் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டியது கர்த்தர் உங்களுக்கு தருவார். If you give to the Lord what is supposed to be given to him, God shall bless you and give you back. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் கிடைக்கிறதெல்லாம் எனக்கு, இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தை நான் எப்பவுமே தசமபாகத்தை குறித்து அதிகமா பேசுறது இல்ல. Generally I don't speak about tithes much. நீங்கள் தசமபாகம் ஒரு காலத்திலே வந்து நான் கஷ்டத்துல இருக்கும்போது கூட யாரிடத்திலேயும் போய் கரம் நீட்டினதில்லை. Even when I was, you know, in a low situation, I've never asked anybody. நல்ல கவனிங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் வரையும் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது சில மாதங்கள் எனக்கு $10,000 லைவ்ல போயிட்டு இருக்கு. $10,000 அப்படின்னா இங்கத்து கிட்டத்தட்ட 9 லட்சம் வரைக்கும் எனக்கு வருமானம் வந்துச்சு. அப்போ you know, around 2 years ago when I was in the US, I got an income of about $10,000. ஆனா அது எதுவுமே குப்பை என்று எண்ணி ஆமென் இந்த கிராமத்திலே ஊழியத்துக்கு எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கேன். But I left all of that just for the ministry here. அதனால உங்களிடத்திலே தசமபாகத்தை குறித்து சொல்லி நீங்க கொடுத்ததை கொண்டு நான் பெரிய ஆளாக வேண்டும் என்று நான் அப்பவும் நினைத்ததில்லை, இப்பவும் நினைக்கிறதில்லை. ஆனா இந்த வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிட்டே இருக்கார். நான் முடியாத ஆண்டவர்னு சொல்லிட்டே இருக்கேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். So do not think that just because you all must give the tithe so that I can live. It is not just like that. God has been insisting on me to speak these words to you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் இது உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். I am telling you all this so that you all shall be blessed. என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு அமெரிக்கா தேசத்திலிருந்து டேல் சைட்ஸ் அப்படின்னு ஒரு அமெரிக்கன், ஒரு வெள்ளையன் வந்து ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார்.
At the start of my ministry life, once there was a man of God from the US who came down to speak. அவர் அந்த கூட்டத்திலே பேசும்போது சொன்னார், தசம பாகங்களை குறித்து தன் விசுவாசிகள், தன் திருச்சபை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்காத ஊழியர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். And that day he spoke that the ministers who do not teach their people about tithes is not good. அந்த வார்த்தை கேட்டோனே நான் பயந்துட்டேன். And when I heard that, I got scared. அவர் தொடர்ந்து பேசினார். He continued. அவர் சொன்னார், தசமபாகம் ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்து கற்றுக் கொடுக்காத திருச்சபையின் விசுவாசிகளை அந்த ஊழியர்கள் சாபத்திலே வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And here he clearly said that the ministers who do not teach their church people about the tithes are putting them in a curse, because only if they give tithes they shall be blessed. அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் கொடுப்பதை குறித்து உள்ள கொடுத்தால் என்ன கிடைக்கும் என்பது முக்கியத்துவத்தை குறித்து அவர்களுக்கு ஊழியர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். So the minister has to teach the people about the importance of tithing and the blessings they shall receive. அவர்களுக்கு அதை குறித்து கற்றுக் கொடுக்காத ஊழியர்களும் விசுவாசிகளை சாபத்திற்குள்ளே வைத்திருக்கிறபடியால் ஊழியர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். So the ministers who do not teach this are making the believers live in curse, and even the ministers will live in அதனாலே curse. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு ஆண்டவர் அநேக கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். So there is a lot of commandments that God has given so that we will grow in the spiritual life. உபவாசம் எடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அப்புறம் வசனத்தை தியானிக்க வேண்டும், இப்படி தேவனுடைய பிள்ளைகள் கூடி வர வேண்டும், ஆராதனையிலே பங்கேற்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், இப்படி அநேக கட்டளைகள் ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். There's a lot of commandments that God has given so that one will grow in spiritual life, that they must fast and pray, they must meditate the word of God and etc. ஆனால் ஒருவன் இந்த உலகத்திலே அவன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே வழிமுறைதான், ஒரே கட்டளைதான், கர்த்தருக்கு கொடுக்கிறவனாய் அவன் இருக்க வேண்டும் என்று. However, there is only one commandment that God has given so that one shall be blessed in the worldly life, is to give to the God. இன்னும் சொல்றேன், நல்லா கவனிங்க. தசமபாகம் என்பது விதை. Tithe is like a seed. விதை புசிக்கிறவன் அறுவடை எதிர்பார்க்க கூடாது. The one who sows shall not look for the reaping. ஒவ்வொரு ஆண்டும் விதைத்தவன் போய் அறுவடை செய்கிறான். The one who sows shall go and reap. அறுவடை செய்து விட்டு அந்த அறுவடையிலே அடுத்த ஆண்டு அறுவடை செய்வதற்கு தேவையான விதைகளை அவன் என்ன செய்கிறான்? சேர்த்து வைக்கிறான். After they reap, they shall take aside all the seeds that they need to sow the next year. அந்த விதையை சேர்த்து வைத்த பிற்பாடு அந்த என்னது மீதி இருக்கிற அந்த களஞ்சி, அந்த பலன் அவன் புசிக்கலாம். விதை வயலுக்கு திரும்ப கொடுக்கணும். எங்கிருந்து அந்த விதை, எங்கிருந்து அந்த அந்த உணவு வந்ததோ அதே வயலுக்கு இந்த என்ன செய்யணும்? விதையை திரும்ப விதைக்கணும். விதைத்தால் 100 மடங்கு நீ அறுவடை செய்ய முடியும். So all the seeds that are set aside, they must not take that. Instead, they should use the remaining things, whatever is there. வயல் என்பது தேவன், விதை என்பது ஆண்டவர் கொடுக்கும் நன்மை. இல்லை என்றால் உணவு என்பது ஆண்டவர் கொடுக்கும் நன்மை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நன்மையிலிருந்து விதையாகிய தசம பாகத்தை எடுத்து மறுபடியும் என்ன செய்யணும்? வயலிலே விதைக்கணும். அப்போதான் அடுத்த ஆண்டு இன்னும் 100 மடங்கு நம்ம அறுவடை செய்ய முடியும். So the land or the farm is the Lord, and whatever that is received from the farm is what the blessings that in our life God has given. So we need to sow the seeds back there. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் புத்தகத்துல என்ன வசனம் எனக்கு ஞாபகம் இல்ல. விதையை புசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு ஞானி சொல்லுகிறார். விதையை புசிக்கிறவன். So in Proverbs we could see that whoever make use of the seeds are cursed. அறுவடை செய்ய வேண்டும் என்றால் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். If you need to reap, you must sow. கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் தசம பாகம் கர்த்தருடைய ஆலயத்திலே கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So for the God's words to be fulfilled in your life, you must tithe for the Lord. Hallelujah. Amen.
எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? Hallelujah. தசமபாக எங்கே கொடுப்பதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. And there is a big confusion among many people on where to give the tithes. மிஷனரி ஊழியத்துக்கு கொடுக்கணுமா? Should I give it to some missionaries? அநாத சாலைகளுக்கு கொடுக்கணுமா? Should I give in an orphanage? ஏழை ஊழியர்களுக்கு கொடுக்கணுமா? Or should I give it to, other poor ஏழைகளுக்கு வீட்டை கட்ட கொடுக்கணுமா? Should I give it to build a house? நான் சொல்றேன் தசமபாக இதுக்கு எதுக்கும் கொடுக்க கூடாது. I'm telling you, tithes you're not supposed to give it to any of கொடுக்கணும் தெரியுமா? Where you must give it? வசனம் எடுத்து வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்குள் கொண்டு வாருங்கள். So in the book of Malachi chapter 3 verse 10 you could see that bring all the tithes into the storehouse. இப்போ என்ன நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. தசமபாகத்தை நம்முடைய விருப்பத்தின்படி பிரித்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தது இல்லை. So the Lord has not given us an ordinance to break the tithes and give elsewhere. ஏனென்றால் அது கர்த்தருடைய அதிகாரத்திற்குள் உள்ளது. The reason is because that is what supposed to go. அது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்க வேண்டியது ஆண்டவர். And God has to take the decision as to where this அவர் சொன்னார் ஏன் தசமபாகம் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும்? என் ஆலயத்திற்குள் கொண்டு வரணும். And God is saying that the tithes are for me and you must bring it to the temple of God. Hallelujah. Hallelujah. நான் முன்னே ஒரு வசனத்தை வாசிச்சோமே, என்னாகமத்தின் புத்தகம் 27:30. அது கூட வாசிங்க. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகமெல்லாம் கர்த்தருக்கு உரியது. தசமபாகமெல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது கர்த்தருடைய ஆலயத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை அதே மல்கியா 3:10. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து வானத்தின் உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று நீர் என்னை சோதித்து பாருங்கள். சத்தமா சொல்லுங்க. சோதித்து பாருங்கள். சோதித்து பார். அநேக இடங்களிலே ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது, சோதிக்க கூடாது என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் ஆண்டவர் சொன்னார், நீர் என்னை சோதித்து பார். So the Lord has never said, always said that do not test the Lord, but there is only one place where we could see that we could test the Lord. எப்படி சோதிக்கணும்? உன் தசமபாகங்களை எல்லாம் என்னுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து என் ஆலயத்திலே வைத்த பிற்பாடு இதன் மூலமாக நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று நீர் என்னை சோதித்து பார். There is only one place we could test the Lord. Bring all your tithes into the house of the Lord and test the Lord whether or not he is blessing you back. அந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஏனென்றால் நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ல அந்த வார்த்தை இல்ல. In the book of Malachi chapter 3 verse 9 it says that you are cursed with a curse for you have robbed me. தமிழ்ல நீங்க என்னை வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள், நீங்க கொள்ளைக்காரர்கள் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, தசமபாகத்தை ஆண்டவருக்கு கொடுக்காதவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க கொள்ளைக்காரர்கள். So God is speaking to the people of Israel who have not given the tithes to the Lord, saying that you have robbed me. அது சாதாரண கொள்ளைக்காரர்கள் அல்ல, சகலத்தையும் படைத்த ஆண்டவரே கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளைக்காரர்கள். They are robbers who actually robbed the Lord who is the Lord of heaven and earth. அதனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. And the Lord is telling people of Israel that you're not blessed, instead you're cursed. அதற்கு கீழே வாசிங்க, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் 10ஆம் வசனம் போடுப்பா. வாசிங்க டக்குன்னு வாசிங்க.
உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்த கண்டிப்பேன். நீங்கள் கர்த்தருக்கு தசமபாகங்களை கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். கண்டிப்பேன் தானே? கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலன்களை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சைக்கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவைகளை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய நன்மைகளை வீண் செலவுகளாய் வீண் காரியங்களுக்கு இடப்படுகிற அந்த செலவுகளை நான் இல்லாமல் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். If you give tithes to the Lord is saying that all of that you receive will not go waste. ஒரு சிஸ்டர் என்ன பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் எங்க வீட்ல ஏசியும் கிடையாது, நாங்க கரண்டும் அதிகமா யூஸ் பண்றதே இல்ல, ஒரு குண்டு பல்பு மட்டும் தான் இருக்கு பாஸ்டர், ஆனா மாசம் 2500 ரூபாய் கரண்ட் பில் வருது பாஸ்டர். Once a sister came and told me that there is no AC or anything and other appliances in our house. There is only one bulb, but still our electricity bill is around 2000 rupees. ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு தசமபாகத்தை கொடுத்தால் இதுவரையிலும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடிலே ஓடிக்கொண்டிருந்த அந்த மீட்டர் அடுத்த மாதத்திலிருந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடிலே ஓடும். அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, நான் சொல்றேன். So if you give tithes to the Lord, whatever that was happening negatively in your life, in your financial situations, would become positive. Pastor, கிடைக்கிறது பாதி டாக்டருக்கு தான் போகுது பாஸ்டர். You might say that whatever I get, half of that is going in the doctor's office. ஏன் டாக்டர் போகுது? ஆண்டவர் தான் கொடுக்கிறது இல்லையே, டாக்டருக்காவது கொடு. If you're not giving for the Lord, then you must have to give to the doctor. ஆண்டவருக்கு கொடுக்கணுமா டாக்டருக்கு கொடுக்கணுமா நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். So you have to decide whether your money has to go to the Lord or the doctor. நீங்க டாக்டருக்கு கொடுக்க வேண்டியது இல்ல, ஆண்டவருக்கு கொடுக்கலனா டாக்டருக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும் நீங்களே தீர்மானம் எடுங்க. So if you give to the Lord, you might not have to give to the doctor. So you decide who you have to want your money to go. எவ்வளவு வீண் செலவுகள் நமக்கு. There would be a lot of wasteful expenses. என்ன காரணம் தெரியுமா? What could be the reason? தெரியுமான்னு பக்கத்துல உட்கார்ந்தவங்கள பார்த்து கேளுங்க, தெரியுமா? அவங்களுக்கு எனக்கு தெரியாது சிஸ்டர் அப்படிதான் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். The person sitting next to you might not know, but I very well know. நான் சீக்கிரமா பேசி முடிக்கிறேன். I'm going to finish soon. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் இதை பேசுகிறேன். I'm telling you all this because you must be blessed. இப்ப ஆண்டவர் சொன்னார்ல, நீங்க கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீங்க செழிப்பாய் மாறுவீங்க, அப்போ நீங்க எல்லாவற்றிலேயும் நிலத்தின் கனிகளிலேயும் ஆடுகளிலேயும் மாடுகளிலேயும் முதல் பலன்களை தசம பாகங்களை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அப்போ உன் களஞ்சியம் நிரம்பும், உன் திராட்சை ரசம் உன் ஆலையிலே திராட்சை ரசம் வழிந்து ஓடும், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீரோ கடன் வாங்காமல் இருப்பான்னு சொன்னல, அந்த வார்த்தையெல்லாம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறினது. So when they were in desert, God actually promised all of these words in their life, all the blessings that they might receive, and all of that actually fulfilled. இது நான் பேசும்போது ஒரு சிலவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இங்கே உள்ளவங்களுக்கு அல்ல, இந்த லைவ்ல பார்க்கறாங்கல்ல அதுல சிலவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் தெரியுமா? இது நிறைய பேர் சொல்ற சந்தேகம் தான், தசம பாகத்தை பத்தி புதிய ஏற்பாடுல எங்க சொல்லி இருக்கு. So when I talk about this, many others could get a doubt, where is it written about tithes in the New Testament? இந்த தசம பாகத்தை குறித்து பேசும்போது தர்க்கம் பண்ண வராங்கல்ல, யார் தர்க்கம் பண்ண வருவாங்க தெரியுமா? கொடுக்க மனம் இல்லாதவங்களுக்கு தான் தர்க்கம் வரும். Many come with an argument when we talk about tithes, and actually who comes with the argument? They are people who do not want to give tithes to the Lord. அது பழைய ஏற்பாடுல தானே பாஸ்டர் இருக்கு, புதிய ஏற்பாடுல எங்க சொல்லி இருக்கு? That is in the Old Testament. Where is it written in the New Testament about tithes? அப்ப பழைய ஏற்பாடு நமக்கு வேண்டாமா? So is it that we should ignore Old Testament?
பழைய ஏற்பாடு வேண்டாம்னா ஏன் இந்த பைபிளை சுமந்துட்டு இருக்கோம்? புதிய ஏற்பாடு மட்டும் வச்சுக்கலாம்ல. If you do not want the Old Testament, why do we carry the whole Bible? We can just take the New நீங்க Testament. நினைக்கிறீங்களா ஆண்டவர் பழைய கட்டளைகளை எல்லாம் நீக்கி எல்லாத்தையும் புதிதாக்கிட்டாரு, பழைய எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? Do you really think that God has changed everything that was in the Old Testament and just gave the New? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் அப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னே இப்படியெல்லாம் சொல்லிட்டேன், ஆனால் இப்போ தான் யோசிக்கிறேன் அது சரியில்லை, நான் அப்போ சொன்னது கட்டளை எல்லாம் ஒன்றுமே சரியில்லைன்னு இப்போ தான் யோசிக்கிறேன், அதனால அதெல்லாம் மறந்துடுப்பா, நான் புதுசாக உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? Did God say that whatever that was written or made 2000 years ago was wrong, change everything and we will go to the new one? Did God say that? இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக இந்த மெசேஜில் தூக்கம் வரும். பக்கத்தில் கையை பிடிச்சி நல்லா குலுக்கிட்டு கேளுங்க, தூக்கம் வருதான்னு கேளுங்களேன். Are you all sleeping or still awake? அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு அப்புறம் அது சரியில்லை இதுதான் சரின்னு மாத்தி சொல்றவரா நம்ம ஆண்டவர்? So our Lord, is he the one who would say about something and then later change his word? வசனம் சொல்லுது, வானம் மாறி போகலாம், பூமி மாறி போகலாம், இந்த உலகத்திலே காணுகிற எது நீங்கி போனாலும் அவருடைய வார்த்தையிலே ஒரு எழுத்து நீங்கி போவதில்லை. Word of God clearly says that heaven and earth would change, but God's word will never change. அப்ப பழைய ஏற்பாடுல தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் மேலே வானத்திலேயோ பூமியிலேயோ சமுத்திரத்திலேயோ எந்த விக்கிரகத்தை உண்டாக்க கூடாதுன்னு பழைய ஏற்பாடுல தான் சொன்னாரு. புதிய ஏற்பாடுல அப்படி சொல்லல. அப்ப நம்ம விக்கிரகம் உண்டாக்கலாமா? So it was in the same Old Testament God said that you shall have no idols, but nowhere in the New Testament it is written. பழைய ஏற்பாடுல தான் ஆண்டவர் சொன்னாரு கொலை செய்ய கூடாதுன்னு. அப்ப புதிய ஏற்பாடுல கொலை செய்யலாமா? So if it was in the Old Testament that you should not be a murderer, so in New Testament can you do that? கட்டளை எல்லாம் ஆண்டவர் மாத்தலங்க. So none of the commandments in the Old Testament is changed. பழைய ஏற்பாடிலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பாவத்தின் பரிகாரத்திற்காக ஒரு ஆட்டுக்கடாவையோ ஒரு ஆமென் ஒரு கன்றுக்குட்டியையோ ஒரு புறாவையோ நீங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். புதிய ஏற்பாடிலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலி செலுத்த வேண்டாம் என்று அல்ல, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமுள்ள பலியாக கர்த்தருக்கு செலுத்துங்கள் என்று கட்டளை கொஞ்சம் கடினமாக்கினார் புதிய ஏற்பாடிலே. In the Old Testament, for the sake of your sin, you need to sacrifice, say, a calf or a sheep. But in New Testament, God has never said that you need to sacrifice. You submit your own body as a sacrifice to God. ஏற்பாடிலே ஆண்டவர் சொன்னார், விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அவன் மரண தண்டனைக்கு பாத்திரன் என்று சொன்னார். There was commandment in the Old Testament that you should not commit adultery. புதிய ஏற்பாடிலே ஆண்டவர் சொன்னார், இச்சையோடு ஒரு ஸ்திரீயை பார்க்கிறவன் எபிசாரக்காரன் சொன்னார் ஆண்டவர். In the New Testament, God clearly say that if you look at a woman in a lustful sight, that is adultery. அப்ப புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கட்டளையை மாற்றினாரா? So in the New Testament, do you think God changed the commandments? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலே உள்ள கட்டளைகளை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டிலே கட்டளைகளை இன்னும் அவர் கடினமாக்கினார். So we could see that whatever the commandments that were in Old Testament, even the New Testament, it is even more made strong. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் 10% ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். In the Old Testament, God has said that 10 out of 1 you must give to the Lord. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பங்கு, மலையாளத்தில் ஓஹரி, உதாரணத்துவம் இல்லமா, பங்கு, உங்களுக்கு கிடைக்கிற எல்லாவற்றினுடைய பங்கு. வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவனுக்கு எல்லாவற்றினுடைய அந்த வார்த்தை என்ன, எந்த வார்த்தை அது? பங்கு. மலையாளத்தில் ஓஹரி கொடுக்கணும், ஓஹரி. So in the New Testament, it is about whatever you received from the God, you need to give a part of it to God. ஓஹரின்னா என்ன தெரியுமா? பங்கு. பங்குன்னா என்ன தெரியுமா? ஓஹரி. Praise the Lord. பங்குனா நானும் எனக்கு சரி, நான் ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளை 3 பேர், ஒரு மாதம் 10,000 ரூபா வருமானம் இருக்கு. அதில் பங்கு கர்த்தருக்குன்னா என்ன அர்த்தம்? 4 பிரிச்சு, டேவிடு கரெக்டாக தெரியுது, 4 பிரிச்சு 3 நீங்க வச்சுக்கணும், 1 10ல் 1 கொடுக்க சொன்னாலும் இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. இனிமே நான் வேற பங்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா
போதும் பாஸ்டர், அடுத்த வாரத்தில் நாங்கள் வேற சர்ச்சு பார்த்துக்கிறோம் பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah. பிரைஸ். அதுதான் பங்கு புதிய ஏற்பாடுல, அதான் புதிய ஏற்பாடு கட்டளை. So to talk about a part which is in the New Testament, give a part of your income to the Lord. Say for example, there is a family of 3 people. You need to divide whatever that is received into 4, and the 4th part goes to the Lord. பழைய ஏற்பாடின் வார்த்தை நாங்க கீழ்ப்படிய மாட்டோம், புதிய ஏற்பாடுல சொன்னதான் கீழ்ப்படியோம்னா கொடுங்க பங்கு. So if you say that I'm not going to obey what is written in the Old Testament, I will only follow what is written in New Testament, you can give your part to the Lord. இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி முதல் தலைமுறை, அதாவது கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த முதல் தலைமுறைகள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கிடைத்த எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு தசம பாகத்தை கொண்டு வந்து ஆலயத்திலே வைத்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். So we could see that the first generation that entered Canaan obeyed whatever that God said. They gave tithes to the Lord and they were blessed by the Lord. அதுதான் 66ஆம் சங்கீதத்திலே 12வது வார்த்தை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்கள் நெருப்பையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் வனாந்தரத்திலே. ஆமென். நெருப்பை கடந்தோம், தண்ணீரை கடந்தோம். ஆமென். மனிதர்களை எங்கள் தலைமேல் ஏறி ஓட பண்ணினீர், ஆனாலும் எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. மனுஷரை தடைமேல் ஏறி ஓட பண்ணினே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து எங்க வனாந்தரத்தில். ஆனா அவங்க சொல்றாங்க, நீர் எங்களை செழிப்பான இடத்திற்கு, பாலும் தேனும் இடத்திற்கு கொண்டு வந்து வைத்தீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு தசம பாகங்களை கொடுத்தார்கள். The first generation that tithed the Lord, they were testifying here, said that you have caused men to ride over heads, went through fire and through water, but you brought us into a wealthy place. God has blessed them. இப்ப தலைமுறைகள், முதல் தலைமுறை அவர்கள் காலம் முடிந்து அடுத்த தலைமுறைகள் தேசத்திலே பெருகினார்கள். So the first generation is over, the next generations came in. அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் மறுத்தார்கள், மறந்தார்கள். கர்த்தருடைய பாதத்தை பின்பற்றுவதும் விட்டுவிட்டார்கள். So they disobey the commandments of God. They forget about all the commandments that God has given them. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் தாவீதின் கோத்திரத்திலே அபியா எனும் சொல்லப்படுகிற ஒரு சகோதரிக்கு மகனாக பிறந்தவர் எசேக்கியா எனும் ராஜா தன்னுடைய 25வது வயதிலே தேசத்திலே ராஜாவாய் ஆளுகை ஆரம்பிக்கிறார். That is when Ezekiah, who was 25 years old, came into rule the people there, and he was from the tribe of David. என்ன நல்லா கவனிங்க, நான் முடிக்க போறேன். நமக்கு எல்லாருக்கும் இந்த முடிக்க போறோம்னா இழுப்பு வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா பாஸ்டர் முடிக்க போறாரே, அது வரைக்கும் அப்படி தொங்கிட்டே கிடக்கும் கழுத்து. ஏன்னா பாஸ்டர் பார்த்தாலும் நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு நினைக்கணும்னு அப்படியே தொங்கிட்டே இருக்கும். முடிக்க போறேன் அப்படின்னு என்னவோ ஒரு அசைவு வந்துச்சு சர்ச்சில். அல்லேலூயா. நாம் இப்போ ரட்சிக்கப்படுறது முன்னே இந்த சினிமா எல்லாம் பார்ப்பேன். சினிமா பார்க்கும்போது நமக்கு எது பார்க்க ஆசை தெரியுமா? நீங்க எல்லாம் சினிமா பார்த்தது இல்லை, ரொம்ப பரிசுத்தவான்கள்ல. என்ன பார்க்க ஆசை? கிளைமாக்ஸ், கடைசி என்ன முடியுது, எங்க போய் முடியுது, அவளும் கல்யாணம் பண்றானா இல்லையா, இல்லை 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்களா, இதுதான் முக்கியம். இப்போ நான் முடிக்க போறேன், கிளைமாக்ஸ் வருது, நல்லா கவனிங்க. So we have come to the end now. പറയാൻ പറ്റുന്ന മാത്രം പറഞ്ഞാൽ മതി. Yeah, so we have come to the end of the session now. Okay. நல்லா கவனிங்க. இப்போ எசேக்கியா எனும் ராஜா தேசத்திலே ஆளுக 25வது வயதிலே அந்த வாலிபன் தேசத்திலே ராஜாவா மாறிட்டான். So this young man who was 25 years old, King Ezekiah, started ruling. இவர் தேசத்தை பார்க்கலாமே, ஜனத்தை பார்க்கலாமே, ஆலயத்தை பார்க்கலாமேன்னு இவர் போய் ஆலயத்தை எல்லாம் பார்க்கறாங்க. So he was just strolling around to see the people, the temple of God and everything. எருசலேம் ஆலயத்திலே போனா ஆலயம் மூடி கிடக்குது. So when he went in front of the temple of God in Jerusalem, it was closed. பலிகள் நடக்கல, ஆராதனை நடக்கல, ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படல, ஒண்ணுமே இல்ல. ஆலயம் மூடி கிடக்கிறது, வெட்டாரையா கிடக்குது, வெறுமையா கிடக்கிறது, அசுத்தமா கிடக்குது ஆலயம். There is no praise, there is no worship, there is no sacrifices that has happened. It is just closed. ஆலயத்திலே ஊழியம் செய்வதற்கு ஆசாரியர்களும் இல்லை, லேவியர்களும் இல்லை, ஊழியர்களும் இல்லை. There is no praise, there is no Levites to conduct the sessions there. இப்போ இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்றார் தெரியுமா?
லேவியர்களையும் ஊழியர்களை எல்லாம் வரவழைத்து ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். So this king, what he did, he called in all the Levites and the priests and asked them to clean the temple. தேசத்து ஜனங்களுக்கெல்லாம் கட்டளை புறப்படுவித்து ஒரு பெரிய பண்டிகையை, பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். And he sent in a rule to all the people of Israel, and there was a festival. எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை எடுத்து கூறும்படியாக ஆசாரியர்களுக்கு ராஜா தன்னுடைய சொந்த கையிலிருந்து காசை கொடுத்து, அதாவது கூலி கொடுத்து, அவர்களுக்கு தேவையான பணத்தை, நன்மைகளை கொடுத்து லேவியர்களையும் ஆசாரியர்களையும் ஜனத்திற்கு தேவனுடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கும்படியாக ஏற்படுத்துகிறார் அவர். So he arranged for all of the things from his own expenses. He brought in all the Levites and the priests so that they could teach the word of God to the people. ஆலயத்திலே தசமபாகமும் காணிக்கையும் வருமானமும் ஒன்றும் இல்லாதபடியால் ஜனங்கள் கொடுக்காதவர்களாய் மாறினபடியால் லேவியர்களும் ஆசாரியர்களும் ஊழியத்தை விட்டு அவர்கள் விவசாயத்துக்கு போயிட்டாங்க. Since there were no offerings or tithes that were brought into the temple of God, there was no income for the Levites or the priests, and they just left that and அவர்களை எல்லாம் மறுபடியும் இந்த எசேக்கியா ராஜா வரவழைத்து அவர்களுடைய பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுத்து ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க அவர்களை ஏற்படுத்தினார். So this king brought in all the priests back and then asked them to teach the word of God to the people. நீங்க வீட்டிலே போய் 2 நாளாகமத்தின் புத்தகம் 29, 30, 31 வசன அதிகாரங்களை நீங்க வாசிக்கணும். You could go home and read all these chapters. நான் இந்த சொல்ற காரியங்கள்லாம் அதுல இருக்கு. All of this is described there. இப்போ ஜனங்களுக்கெல்லாம் ஆசாரிகள் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார், அசுத்தங்களை எல்லாம் நீக்கினார். அப்புறம் ஜனங்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் எசேக்கியா ராஜாவினுடைய கட்டளையின்படி. So according to the rule of the king, the priests, they taught all the people about the word of God. 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஆலயத்தை பார்க்கலாமே என்று இந்த ராஜா எசேக்கியா ராஜா ஆலயத்திற்கு கடந்து வருகிறார். So 6 months has passed and the king is coming back to look at the temple. இப்ப ஆலயத்தை பார்த்த உடனே ராஜா அசஞ்சு போயிட்டாரு, ஆச்சரியப்பட்டாரு. என்ன காரணம்னா வாசிக்கலாம், அதனுடைய 10ஆம் வசனம் 31:10 வாசிச்சு முடிங்க. சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா 29ஆம் வசனம், சாரி 9ஆம் வசனம் வாசிமா. அந்த குவியல்களை குறித்து எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும்போது, எசேக்கியாவும் பிரபுக்களும் தம்பி 2 நாளாகமத்தின் புத்தகம் 31:8. எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும்போது, அந்த குவியல், சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க சிஸ்டர், 1ஆம் வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசி முடிச்சிடுவோம். எல்லாரும் பைபிளை தரங்க. 2 நாளாகமம் 2 தினவൃത്താന്തம் 31:1 முதல். இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீனங்கு எப்ராயிமிலும் மனாசேயிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடைகளை பீடங்களை இடித்து அவைகளையெல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள். எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின் படியையும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின் படியையும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்திரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து
தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையே கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அந்த குவியல்களை 7 மாசத்துக்கு முன்ன ராஜா இந்த ஆலயத்திற்குள் வரும்பொழுது ஆலயம் எப்படி இருந்துச்சு? வெறுமையா பூட்டப்பட்டு ஊழியம் நடக்காம ஆராதனைகள் நடக்காம ஒன்றுமில்லாம அடைக்கப்பட்டு கிடந்த ஆலயம் இப்ப 7 மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது ஆசீர்வாதம் குவியல் குவியலாய் குவிந்திருப்பதை ராஜா எசேக்கியா ராஜா கண்டார். So when King Ezekiel returned after 7 months, he could see that the temple was filled with blessings and the people were also blessed there and they were worshipped from the place. ஆச்சரியப்பட்டு ஆசாரிகளை பார்த்து கேட்டார்கள், இது எப்படி நடந்தது? He was so surprised and he looked at the priest and asked, how did it even happen? சாதுக்கின் சந்ததியானாகிய அசரியா என்ன பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி இந்த காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல். நல்லா கவனிக்கணும், நல்லா அந்த வார்த்தை கவனிக்கணும். நாங்கள் ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே காணிக்கைகளும் தசமபாகங்களும் கொண்டு வர ஆரம்பித்ததிலிருந்து தொடங்கியது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இருக்கீங்களா? ஹலோ, நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே காணிக்கைகளும் தசமபாகங்களும் கொண்டு வர ஆரம்பித்ததிலிருந்து நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். அப்ப கொண்டு வர ஆரம்பிப்பதற்கு முன்னே பசி, பட்டினி, கடன், பற்றாக்குறை, தோல்வி. எப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவனுடைய ஆலயத்திலே தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வர ஆரம்பித்தோமோ நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அடுத்த வார்த்தை, இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றார். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம், நீங்கள் திரட்சியான அம்பாரத்தை பார்ப்பீர்கள். எப்போ? கர்த்தருடையது கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது. So when you start giving what is supposed to go to the Lord, you shall receive great store. ஒருவேளை இங்க இருக்கிற अनेகர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆனா அந்த ஆசீர்வாதம் இன்னும் நீங்க சுதந்தரிக்கல. காரணம், நீங்க இன்னும் கர்த்தருடையது கொடுக்காமல் இருக்கிறவர்களாக இருக்கலாம். Many of you here, the Lord might be willing to bless you, but you are not receiving the blessing because you are not giving what is supposed to be given to the Lord. நான் முன்னே சொன்னேன், கர்த்தருடைய தசம பாகம் எங்கே கொடுக்கணும்? வசனம் சொல்லுகிறது தேவனுடைய. நீங்க எந்த மிஷனரி ஊழியத்திற்கு, ஏழைகளுக்கு, தரித்திரர்களுக்கு, அநாத சாலைகளுக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஆனா தசம பாகத்தை அல்ல, தசம பாகத்தை கொடுத்த பிற்பாடு மீதி எவ்வளவு வேணாலும் நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இதுதான் கர்த்தருடைய கட்டளை. So the Lord's commandment is that the tithes you're supposed to be giving it to the church, to the temple of God, and anything else you want to give or donate, of course you can, but not the tithe. தசமபாகம் எங்க கொடுக்கணும்? ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை கூட வாசனை முடிச்சிடுவோம் சீக்கிரம். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, யாரை? ஆபிரகாமை ஆசீர்வதித்து. நல்லா கவனிக்கணும். பிரதான ஆசாரியனாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான். அவன் கரத்திலிருந்து ஆபிரகாம் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கி புசித்தான். So in Genesis chapter 14 verse 18 and 19 we could see that Melchizedek visited Abraham and he received bread
from him. நம்ம அடுத்த வசனம், அவனே 20ஆம் வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும், யாருக்கு? மெல்கிசேதேக். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். தசமபாகம் கொடுத்தான். இவனுக்கு அப்படின்னா யாருக்கு? மெல்கிசேதேக். சத்தமா சொல்லுங்க. கோமா ஏன் பேச மாட்டேன்றீங்க? கோச்சிக்கிட்டீங்களோ? எங்க தசமபாகம் கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. இவனுக்கு இவனுக்கு நான் யாருக்கு? யார் ஆபிரகாமுக்கு அப்பவும் திராட்சரசமும் கொடுத்தாரோ அவனுக்கு. And in the 20th அவன் verse, கையில, yeah, in the 20th verse we could see that, and he gave him tithes of all. The him that is referred here is the one who received the bread and wine, which is Melchizedek. நீங்க யாரிடத்திலிருந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கி புசிக்கிறீங்களோ தசம பாகம் அங்கதான். புரியுதா? இந்த பிரசங்கம் நான் பண்றது எனக்கு நிறைய நன்மையே தடைபட்டுச்சு, தெரியுமா உங்களுக்கு? ஏன் சொல்றேன்? என் மனைவி லைவ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டி கூட எனக்கு தசமபாகம் கொடுக்கறது இல்லைங்க. கேட்ட அங்க பெரிய ஏழைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஏதாவது குடுறீன்னு கேட்டா நீங்க தானே சொன்னீங்க எங்க கம்யூனியன் எடுக்கிறீங்களோ அங்கதான். 5 காசு கூட கொடுக்கறது இல்லை. வேணா கேட்டு பாருங்க லைவ்ல. தசமபாகம் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நான் எந்த சர்ச்சில் போய் கம்யூனியன் எடுக்கிறோம் அங்கதான் கொடுக்குறேன் அப்படின்னு. இங்க நிறைய பேரை ஜெபம் பண்ணி வெளியூருக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன். யாருமே 5 காசு அனுப்புறது இல்லை, $1 கூட அனுப்பி கொடுக்கறது இல்லை. என்னன்னு கேட்டா நீங்க தானே பாச சொன்னீங்க. இப்பவும் சொல்லுவேன், நீங்க எந்த திருச்சபை அங்கத்தினர்களாய் இருக்கிறீர்களோ, எந்த திருச்சபையிலே நீங்கள் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசிக்கிறீர்களோ அங்கதான் உங்க தசமபாகத்தை கொடுக்கணும். உங்க தசமபாகம் எங்க இருந்தாலும் இங்க அனுப்புங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வசனம் இப்படிதான் சொல்லுது. யாரிடத்திலே நீங்கள் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கி புசிக்கிறீங்களோ, யாரிடத்திலே நீங்க கம்யூனியன் எடுக்கிறீங்களோ அங்கதான் உங்க தசமபாகம் கொடுக்கணும். So you're supposed to give your tithes to the place or the church where you attend the communion, where you take part in the bread and wine. Hallelujah. தூங்கிட்டீங்களா? ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ நாம திரும்ப வருவோம் உபாகமம் 28:12. காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். யாரு? நீ. நான். யாரு? அப்படி எல்லாராலையும் சொல்ல முடியுமா? எல்லாராலையும் சொல்ல முடியுமா? இவ்வளவு நேரம் அதனுடைய பதில் தான் நான் சொன்னேன். நான் அப்படின்னு சொல்ல நமக்கு திராணி இருக்கணும். இங்க பலரும் தசமபாகத்தை கர்த்தருக்கென்று கொண்டு வருகிறவர்கள் உண்டு. அநேகர்கள் தசமபாகம் கொடுப்பவர்கள் அல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு ஒருவேளை தசமபாகத்தை குறித்து தெரியாம இருக்கலாம், இல்ல நாங்க பழைய ஏற்பாடை பின்பற்ற மாட்டோம் என்று தீர்மானம் எடுக்கிறவங்களா இருக்கலாம். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, நான் அல்ல, எனக்காக அல்ல, ஆலயத்திற்காக அல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, நீங்கள் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பதற்கு நீங்கள் திராணியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், நீங்கள் வெற்றியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் தசம பாகங்களை எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வாருங்கள். So I'm telling you this again here, for you to be blessed in your life, for you to lend unto many nations and others, you must give tithes to the Lord. ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போறேன். I just want to tell about a ஒரு testimony. பாஸ்டர், என்னுடைய நண்பன் ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு சாட்சி. It is a testimony that was said by one of my friends, a அவருடைய pastor. திருச்சபையிலே இந்த அரசாங்க மருத்துவமனையிலே ஸ்வீப்பிங், அதாவது பெருக்கிற வேலை செய்கிற ஒரு வயதான பாட்டி இருந்தாங்க. So it looks like that there was an old lady in the church who used to be a sweeper in the government hospital. அவங்க வீடெல்லாம் ஓலை குடிச்சு அந்த ஓலையெல்லாம் போய் கட்ட வழி இல்லாம அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல
₹1,00,000 அவங்க லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தாங்க. லோன் ₹1,00,000 அவங்களுக்கு கிடைச்சது. So they did not had a proper house to live in, so they applied for some loan in the hospital. They got approved for $1,00,000. ஒரு நாளைக்கு அந்த அம்மா ஒரு கவரோடு கூட அந்த பாஸ்டரை பார்க்க வந்தாங்க. So one day this mother, she came into the church with a cover in her hand. என்னம்மா இது அப்படினு கேட்டாங்க பாஸ்டர். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் ₹1,00,000 லோன் அப்ளை பண்ணேன், ₹1,00,000 வந்துச்சு, அதனுடைய தசம பாகம் ₹10,000 இருக்கு பாஸ்டர் அப்படின்னு கூட அந்த ஏழை தரித்திர அந்த சகோதரி பாஸ்டரை கொடுத்தாங்க. So that needy lady, she came in and she said, I've got my loan approved and this is the tithe for that. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னார், இல்ல நாங்க வாங்க மாட்டோம், இதெல்லாம் வேண்டாமா, நீங்க அவ்வளோ தேவையிலே இருக்கீங்க, நீங்க பொண்டு வீடை கட்டுங்கன்னு சொன்னா, இல்ல பாஸ்டர் ஏன் ஆசீர்வாதத்துக்காக அப்படின்னு கட்டாயப்படுத்தி பாஸ்டரிடத்திலே அதை கொடுத்து விட்டு அங்க போனாங்க. So this pastor said, no, you are in so much need and I cannot take it. But this lady insisted that this is for my blessing that you should take it. 2 மாசத்துக்கு அப்புறம் அந்த தாயார் மறுபடியும் ஓடி வந்தாங்க பாஸ்டரிடத்துல. After 2 months, this mother came in again. அவங்க பாஸ்டரை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் அன்னைக்கு ₹1,00,000 நான் லோன் எடுத்து அதிலே தசமபாகத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்க வாங்கல, என்ன நடந்துச்சு தெரியுமா பாஸ்டர்? எங்க அந்த மருத்துவமனையில் இருக்கிற அந்த டாக்டருங்க அந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து ரொம்ப வருஷமா அந்த பாவம் அந்த தாயார் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பெருக்கிட்டு இருக்காங்க, இனிமே அந்த ₹1,00,000 நம்ம திரும்பியே வாங்க வேண்டாம், அவங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அதை ஃப்ரீயாவே கொடுத்துட்டாங்க பாஸ்டர் அப்படினாங்க. So what she said is that what happened is the doctors and others who were in that hospital decided that they will not take this $1,00,000 back. நீங்க மட்டும் அந்த $10,000 வாங்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு ₹1,00,000 கடனாளியா இருந்திருப்பேன். ஆனா கர்த்தருக்கு 10,000 கொடுத்தபடியால் இன்னைக்கு 1,00,000 ஆண்டவனுக்கு வாய் கொடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. And that mother is saying that if you have not taken that 10,000 rupees, I would have been in debt of $1,00,000. Thank God that you've taken it and God has provided me with even more. எபனேசர் திருச்சபை அங்கத்தினர்களுடைய சாட்சியாய் இருக்கணும்னு நான் விரும்புறேன். And I really hope that this has to be the testimony of the people here. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், பின்பற்றுங்கள், நிச்சயமாய் நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றும். Let us submit and obey the word of God so that we shall not borrow, instead we shall lend to the nations. Amen.